முதலாக இதை நான் ஷேர் பண்ணுறதோ இல்லாட்டி நான் உண்டாக்கின வீடியோ இல்லை. இது சிரசையில் போன வீடியோ உண்டு, சீரழிஞ்ச வீடியோ உண்டு. இது மரியாதைக்குரிய முஸ்லீம் சமூகமே, எங்களோட நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் என்று எத்தனையோ ஆண்டுகள் முஸ்லீம்கள் வாழ்ந்து வந்தாங்க, கண்ணியமாக மரியாதையாக வாழ்ந்து வந்தாங்க. குறிப்பாக எங்கள் நாட்டுடைய பெண்கள் எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியிலையும் கடந்த காலங்களில் எங்களுடைய பெண்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு எல்லாமே இருந்துச்சு, ஸ்கூலில் போய் டீச் பண்ண எல்லாமே இருந்துச்சு. அரசாங்க இடங்கள் இல்லாட்டியும் பொது இடங்களில் சுபமாக்கட்டு போய்த்து ஒரு சாமனடி கீழே அது நிலைமையில் எங்களுடைய பெண்கள் வாட்டப்பட்டாங்க. அந்தளவு கஷ்டப்பட்டாலும் என்ன நிலைமை வந்தாலும் எங்களுடைய ஃபர்தாவையோ எங்களோட தீனையோ மறுக்கத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களோட இஸ்லாத்தை நாங்கள் பாதுகாக்கணும். இந்த பெண்களுக்கு மத்திய இது போல் கேட்ட பெண்கள் இதை ஆடியன்ஸ்கிட்ட கைத்தட்டல் இருக்கோ இல்லையோ, ஆனால் இவங்களோட உம்மா அப்பாட கைத்தட்டல் பெருசாக ஈந்து கொண்டிருக்குது. உம்மா அப்போ இந்த நிலைமையை கொண்டு வந்து ஒட்டிக்கிறாங்க. ஒரு பெண் எந்த நோக்கத்துக்காக ஃபர்தாவை போடுறாவோ, முந்தானி ஒன்று போடுறாவோ, இதுக்கு மாறாதான் இதை மறைக்கணும், அதை மறைக்கப்படாமல் இருக்குது. நாங்கள் இந்த விஷயத்தை பேசாட்டி எங்களுக்கு இதுக்கு போகிற வர பெண்கள் இந்த விஷயத்துக்கு துணிச்சலாக இறங்கிடுவாங்க, சமூகம் இறங்கிடும். எனவே டிக்டாக்லேயும் இன்றைக்கி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க பெண்கள். அங்கே சோஷியல் மீடியாவுக்கு வந்து அவங்களுக்கு பிளாட்ஃபார்முக்கு வந்து அவங்களுக்கு இந்த பெரிய மீடியாவுக்கு போகிறது பெரிய விஷயம் உள்ளது. உலக மக்கள் நீங்கள் வேண்டிய முறையில் சீரழிங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாத்துடைய அடையாளங்களை கலட்டிட்டு நீங்கள் சீரழிங்க. இஸ்லாம் என்ன சொல்லிக்குதோ அந்த உடுப்புகள் உடுத்துக்கொண்டு இந்த மாதிரி வேலை செஞ்சீங்கண்டா உங்களை உம்மத்துக்குமே பாதிப்பு உண்டாகுது. உங்களையால் எங்களோட உம்மத்துக்கு, எங்களோட பெண்களுக்கு, மரியாதையாக வாழக்கூடியவர்களுக்கு பாதிப்பு உண்டாகிருக்கு. இதுக்காக இந்த பதிவு. எனவே இந்த செயலை நாங்கள் முற்றுமுழுதாக இருக்கிறோம். இந்த செயலை எங்களை கையால் தடுக்க இல்லாட்டியும் எங்களுடைய வாயால் சரி இந்த விஷயத்தை தடுக்கிறோம். எனவே அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ளணும். இது மாதிரி நாசக்காரியங்களை விட்டு நம் சமூகத்தை பாதுகாக்கணும்.